யாராவது இன்றைக்கி ஒரு பையன் கேமராவை தூக்கிட்டு போய் இன்ஸ்டாகிராமில் நான் இங்கே வந்துட்டு நண்பர்களே இங்கே ஃபலூடா இப்படி கிடைக்குது நண்பர்களேன்னு பேசும்போது எனக்கு தாங்குவியா தம்பி நீ அப்படின்னு தான் தோணுது. இன்றைக்கி ஒருத்தர் ஃபூடி அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை நமக்கு ஊட்டுற எரிச்சல் வந்து டேய் இந்த வார்த்தையினால தான்டா நான் அழிஞ்சேன், நீங்களும் அந்த பாதைக்கு போகாதீங்கடான்னு தோணுது. ஒரு மகளிர் மருத்துவ சிறப்பு நிபுணராக இந்த 3 விஷயம் அன்றாடம் ஒரு ஒர்க்கிங் விமனுடைய லைஃப்பில் காலையில் எந்திரிச்சு வீட்டையும் பார்த்துட்டு கணவனையும் பார்த்துட்டு வேலைக்கும் போகக்கூடிய ஒரு விமனுடைய வாழ்க்கையில் இந்த 3 விஷயங்கள் தவிர்க்கக்கூடவே இல்லை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன பரிந்துரைப்பீங்க? ஃபஸ்ட்டு வந்து நட்ஸு சார், நல்லா நட்ஸு, ஆல்மண்ட்ஸு, வால்நட்ஸு, ஃபாக்ஸ் நட்ஸ்னால் மக்கானா கண்டிப்பாக அது சாப்பிடணும். இது வந்து ஃபஸ்ட்டு நட்ஸு. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். ப்ரீத்திங் எக்ஸசைஸ், பிராணாயாமம் இது பண்ணணும். ரெண்டாவது. மூணாவது வந்துட்டு ஸ்ட்ரெஸ்டு இல்லாமல் நார்மலான பீஸ்ஃபுல் லைஃப் வாழணும். மக்கானான்னு சொன்னோன்னு டாக்டர் நான் வந்து ஒரு மக்கானா வந்து 180 ரூபா, அதில் இந்த ஆனியன் சால்டட் ஃப்ளேவர்லாம் பார்த்தா அதுவே ஒரு காபடி தாமரை பூவுடைய இதுதானே மக்கானாங்கிறது. அதுலேயே நிறைய ஃப்ளேவர் இருக்குது டாக்டர், நிறைய சால்ட் போட்ட ஃப்ளேவர்ஸ்லாம் கூட இருக்குது. அப்போ நீங்கள் அதில் வந்து என்ன வெரைட்டி? நார்மல் தான் சார், சால்ட் இல்லாமல் நார்மல் ஃபாக்ஸ் நட்ஸ் வாங்கி வீட்லேயே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு பவுலில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 2 ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக சாப்பிடணும். 3 வெஜிடபிள்ஸ் எப்படி இருந்தாலுமே இன்டேக் பண்ணிக்கணும். ஓ இது நல்லா இருக்குது. 3 வெஜிடபிள் இருக்கணும், 2 ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக சாப்பிடணும் சார். அது வந்து ஜூஸாக இல்லாமல் ஃப்ரூட்டை வந்து அந்த ஹோல் ஃப்ரூட்டாக சாப்பிட்டா நமக்கு நல்ல ஃபைபராக கிடைக்கும். ஜூஸ்னால் பாதி நமக்கு அதுலேயே போயிடும். ஸோ அதனால நம்ம அந்த ஹோல் ஃப்ரூட்டாக இன்டேக் பண்ணுறது கொஞ்சம் நல்லது.